மக்களே, நம்ம சாஃப்டாக ஆப்பம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு 2 கப் அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி தான் நல்லாயிருக்கும் அதுக்கு. பச்சரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரைக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு முன்னால் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் அவல் ஒரு கப் எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 100 கிராம் வரும், அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். நம்ம அதை நல்லா கழுவி அதையும் ஊற வச்சு 10 நிமிஷத்துக்கு முன்னால் வச்சுக்கோங்க. தேங்காய் ஒரு 3/4 தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். 3/4 தேங்காய் உடச்சி அதையும் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த அரிசி எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா எக்தம் நல்லா நைஸாக எடுத்துக்கணும். ரொம்ப அந்த இட்லிக்கு அரைக்கிற மாதிரி பரபரன்லாம் அரைக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு மிக்சியில் வராது, அதனால் ஒரு 2-3 டைம் அரைக்கிற மாதிரி இருக்கும். அரைச்சி எல்லாத்தையுமே அது மாதிரி அவளையுமே நல்லா நைஸாக அரைச்சி அதையும் ஊற்றிடுங்க. எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்து நைட்டில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் எப்படியாவது அது ஊறணும். நைட்டு அரைச்சி வைக்கல அப்படின்னா நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி எல்லாத்தையுமே வச்சுட்டு நைட்டு வைக்கல அப்படின்னா ஒரு 4 மணி நேரமாவது ஊறணும். காலைல பண்ணாலும் அப்போ காலைல சுடும்போது நீங்கள் இதை கரைச்சி கொஞ்சோண்டு சோடா உப்பு போடணும். போட்டுட்டு கொஞ்சம் கரைச்சி ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுட்டு நீங்கள் அடுப்பில் ஆப்பசட்டி வச்சு சுட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதுக்கு உள்ள ரெசிபி எல்லாமே பொருள் ஒன்றுமே ஜாஸ்தி தேவையில்லை, எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுக்கு ரெட் சட்னி வச்சுருக்கேன், அந்த ரெசிப்பியும் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அது சட்னியுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காவோட ஃப்ளேவர், அந்த பச்சரிசியோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப சைடில் கிறிஸ்பியாக, உள்ள நல்லா பன் மாதிரி சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதை விட சிம்பிளாக யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிம்பிள் ரெசிபி, ரொம்ப ஈஸியாக வந்துடும். பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அப்போ எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்குமே அது வயிற்றுக்கு எந்த இடையிலுமே பண்ணாது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேம் டைம் எவ்வளோ சாப்பிட்டாலுமே பத்தாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் சுகர் போட்டும் சாப்பிடுவேன், அதனால் சுகரும் போட்டு வச்சுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.